ஆடு அடிச்சிட்டேன் பசியாக்குது. களி போட்டேன் நேற்று களிகளன்னு. ஆமா தயிர் ஊற்றி கரைச்சி விடு. சரி வா கரைச்சி குடிக்கலாம். மாடு மேய்ச்சிட்டு வந்து கட்டிட்டு தட்டோட அள்ளி போட்டு வந்தேன். சரி வா போலாம். அது களிப்பாரு நல்லா எப்படி இருக்குது பாரு. இப்போ கரைச்சி குடிக்கலாம். சரி நான் கரைச்சி தயிர் ஊற்றி கரைச்சிட்டு வரேன். களி நல்லா ஈரலாட்டு இருக்குது பாரு. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். தயிர் இருக்குது தயிர் ஊற்றிக்கலாம். நல்லா கரைச்சி குடித்தா வெயில் அந்த காலத்துலேருந்து மத்தியானம் களி போட்டு கரைச்சி குடிச்சு பழகிக்கிட்டோம். இப்போ யார் இப்படி கரைச்சி குடிக்கிறாங்க? அந்த காலத்தில் அப்படியே கரைச்சி 2 பேரும் ஆடு மாடு மேய்ச்சி கட்டிவிட்டு வந்து குடிச்சு பழக்கம் ஆகி போச்சு. அது கரெக்டாக அன்றைக்கி ஆட்டை அடைச்சிக்கிட்டு வந்து நானும் மாட்டை கட்டிவிட்டு தட்டு போட்டு வந்துட்டேன். சாப்பிடலாமா? ஆளு கொஞ்சம் குடிக்கலாம். பாவா ரெடி பண்ணிட்டேன். வா வந்துக்கிட்டே இருக்கிறேன். வா வா ஊற்று நான் ஊற்றுறேன். பசி அதுக்கு தான் குடிக்கிறதுக்கு வந்தேன். அடிமையாக்குது தயிருக்கும் வலை கழிக்கும். ஆமாம் நீங்கள் ஒன்று குடிப்பா. நான் குடிச்சிட்டேன். சூப்பராக இருக்குது. நான் குடிச்சே விட்டேன். நானும் தான் குடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறியா? இதப்போ நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். நான் 2வது ரவுண்டு குடிக்க போகிறேன். இன்னும் அதையே குடிச்சிக்கிட்டு இருக்கிறியா? நானும் அப்படி தான் குடிக்கிறேன். சூப்பராக இருக்குது. வெங்காயம் கடிச்சிக்கிட்டோம். அதுக்கு தான் வெங்காயமும் தயிரும். பச்சை மிளகா 1 மிளகா கடித்து இன்னொரு மிளகா கூட கடிக்கலாம். என்னால் பச்சை மிளகா கடிக்க முடியாதுப்பா. 4 பல்ல வச்சுக்கிட்டு பச்சை மிளகா கடிச்சா நான் எத்தனை மிளகாய் கடிக்கிட்டோம். நீ எத்தனை நாள் கடிப்பாயா? நான்லாம் கடிப்பேன் பச்சை மிளகாயின்னு. ஏன்டா அந்த அளவுக்கு பல்லு இல்லை. சட்டியை காலி ஆகி போச்சு. அப்படியா? பத்தல கடிச்சது. நான் கொஞ்சம் ஊற்றிக்கலான்னு அதான் பத்தலையே. ஏன் எவ்வளோ நாள் குடிச்சு போடுவாயா? ஆமாம் பசிக்கு பண்ண குடிக்க பண்ண என்ன பண்ண சொல்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலான்னு. நீ போய் இன்னொரு தரம் கர. கரைச்சா தான் குடிக்க முடியா? கரைக்காத எங்கிட்டு குடிக்கிறது? ஆமாம் உனக்கு கரைச்சி கொடுத்தா இன்னும் கூட கரைச்சி குடிப்பேன். ஆமாம் இன்னொரு மொந்தை குடிப்பேன். இந்த 4 பல்ல தின்னு இந்த மாதிரி மெல்ற அப்படி மெல்ல நிறைய இருந்த அப்படி மெல்ல அப்படி மாவா ஆகி போய்க்கும். சட்டியை குடிச்சு விட்டோம். திட்டி கிடக்குது. என்ன பண்ணுறது? பத்தலன்ட்டோம். சட்டியே குடிச்சு போட்டா அப்புறம் எப்படி கரைக்கிறது சொல்லு பார்க்கலாம். குடிச்ச தயிர் சோறுலாம் களியெல்லாம் கரைஞ்சி போச்சு. குடிச்ச சோறே கரைஞ்சி போச்சு. இன்னொரு ரவுண்டு கரைக்கலாமா? கரை இன்னொரு கொண்டையை போட்டு. களி கரைச்சி அருமையா இருக்குது.
டெய்லியே இனிமேல் கரைச்சி கொடுக்கணும். சரி சரி, நீ ஆடு அடிச்சுட்டு வர நேரத்துக்கு நானும் வந்துடுறேன், கரைச்சிக்கலாம். அப்பதான் பசிக்கு நான் தாமா இருக்கும். நல்லா இருக்குது உடம்பு, குடிச்சா குழுக்குழு நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.